நேயர்களுக்கு வணக்கம். ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய திரையுலகில் முன்னணி நட்சத்திரமாக விளங்கிய நாட்டிய பேரொளி பத்மினி அவர்கள் 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 3 மணியளவில் தமிழ்நாடு சென்னையில் காலமானார். இந்திய திரையுலகில் ஒரு காலகட்டத்தில், குறிப்பாக 50களிலும் 60களிலும் மிக உச்சநிலையில் இருந்த முன்னணி நடிகையான பத்மினி ராமச்சந்திரன் அவர்கள் 1932ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி இந்தியாவின் கேரள மாநிலத்தின் திருவனந்தபுரத்தில் உள்ள பூஜாபுரவில் தங்கப்பன் பிள்ளை சரஸ்வதியம்மா தம்பதிகளுக்கு 2வது மகளாக பிறந்தார். 4 வயதிலேயே நாட்டியம் பயிலத் தொடங்கிய அவர் தனது மூத்த சகோதரி லலிதா, இளைய சகோதரி ராகினி ஆகியோருடன் சேர்ந்து நாட்டிய நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார். இவர்கள் திருவாங்கூர் சகோதரிகள் என இந்தியா எங்கும் மிக பிரபலமடைந்தனர். பத்மினி அவர்களின் நாட்டிய திறமையை கண்டு வியந்த இந்தியாவின் நடன மேதை உதயசங்கர் அவரை திரைப்படத்தில் நடிக்க அழைத்ததன் மூலம் அவரின் திரையுலக பிரவேசம் அவரது 17வது வயதில் 1949ஆம் ஆண்டு கல்பனா என்ற ஹிந்தி திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் ஆரம்பமாகியது. 1950ஆம் ஆண்டு மணமகள் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் பிரவேசித்த பத்மினி அவர்கள் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளிலும் ஹிந்தியிலும் 280 திரைப்படங்களுக்கு மேல் அக்காலத்தில் முன்னணி வகித்த பல கதாநாயகர்களோடு இணைந்து நடித்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் பணம் என்ற திரைப்படத்தில் நடிக்க தொடங்கியது முதல் அவரோடு சேர்ந்து 60 திரைப்படங்களில் நடித்துள்ளார். சிறந்த திரைப்படங்கள் பலவற்றில் இணைந்து நடித்த அவர்களின் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படம் தமிழ் திரைப்பட வரலாற்றில் மிக முக்கிய திரைப்படம் என்ற தகுதியை பெறுகிறது. அதேபோல் அவர் ஹிந்தி திரைப்பட உலகில் அப்போது மிக பிரபலம் பெற்று விளங்கிய ராஜ் கபூர் அவர்களுடன் இணைந்து நடித்த ஜிஸ் தேஷ்மன் கங்கா பேத்தி ஹை, மேரா நாம் ஜோக்கர் போன்ற திரைப்படங்கள் ஹிந்தி திரைப்பட வரலாற்றில் மிக முக்கிய திருப்பு முனைகள் என கருதப்படுகின்றன. ஹிந்தி திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் பத்மினி அவர்களின் புகழ் ரஷ்யா முதல் பல வெளிநாடுகளுக்கும் பரவியது. தமிழ் திரைப்பட உலகில் எம்ஜி ராமச்சந்திரன், ஜெமினி கணேசன் போன்ற பிரபல நடிகர்களுடன் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்துள்ள பத்மினி அவர்களின் தூக்கு தூக்கி, மங்கையர் திலகம், சித்தி, வியட்நாம் வீடு, அரசலங்குமரி, இருமலர்கள், மரகதம், கட்டப்பொம்மன், பூவே பூச்சூடாவா போன்ற திரைப்படங்கள் உடனடியாக எமது நினைவுக்கு வரும் சில திரைப்படங்களாகும். அவர் சினிமா ரசிகர் சங்கத்தின் சிறந்த நடிகைக்கான விருதினை 4 தடவைகள் பெற்றுள்ளார். தமிழக அரசின் கலைமாமணி விருதும் அவருக்கு வழங்கப்பட்டது. 1961ஆம் ஆண்டு டாக்டர் KT ராமச்சந்திரன் அவர்களை திருமணம் செய்து அமெரிக்காவில் குடியேறிய பத்மினி அவர்களின் கணவர் 1981ஆம் ஆண்டு காலமானார். அவரின் புகழ்பெற்ற சகோதரிகள் லலிதா, ராகினி ஆகியோரும் காலமாகிவிட்டார்கள். பத்மினி ராமச்சந்திரன் தம்பதிகளின் மகன் பிரேமானந்த் அமெரிக்காவில் வசிக்கிறார். பத்மினி அவர்கள் 1977ஆம் ஆண்டு அமெரிக்கா நியூ ஜெர்சியில் ஆரம்பித்த நடன கல்லூரி தற்பொழுது அமெரிக்காவில் உள்ள மிக பெரும் இந்திய நடன கல்லூரியாக விளங்குகிறது. பத்மினி அவர்கள் தனது நியூ ஜெர்சி இல்லத்தில் வைத்து TVIக்கு என அளித்த சிறப்பு பேட்டி நிகழ்ச்சியை ஒளிபரப்புவதன் மூலம் மறைந்த நாட்டிய பேரொளிக்கு எண்ணிறந்த இந்திய திரைப்பட மற்றும் நடன ரசிகர்களுடன் இணைந்து TVIயும் தனது அஞ்சலியை செலுத்துகிறது. மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல. வணக்கம் பத்மினி அம்மா. வணக்கம். ஒரு நாட்டிய பேரொளிக்கு இந்த ஸ்டாம்ப் வெளியிட்டது ரஷ்யன் கவர்மெண்ட், அது உங்களுக்கு மட்டும்தான் இல்லையா? இல்லையே, மகாத்மா காந்தி ஸ்டாம்ப் இருக்கு, ராஜ் கபூர் ஸ்டாம்ப் இருக்கு. ஆனா ஒரு ஆர்டிஸ்ட் என்ற விதத்துல ராஜ் கபூர் இஸ் an artist. ஆமா இல்லையா? ஆமா, இஸ் வெரி வெரி பாப்புலர், ரொம்ப பாப்புலர். அது எதுக்காக அந்த ஸ்டாம்ப், என்ன ஆனர்? டு ஆனர் an artist. பிகாஸ் நான் வந்து அந்த ஒரு ரஷ்யன் மூவியில் ஆக்ட் பண்ணேன் 1957ல். ஆஃப்டர் வஜ்ஜிக்கோட்டை வாலிபன் ஐ வென்ட் டு ரஷ்யா. அதாவது ரஷ்யாவுக்கு எதுக்கு போனேன்னா, நானும் என்னுடைய சிஸ்டரும் என்னுடைய அம்மாவும் நாங்கள் 3 பேரும் போனோம் ரஷ்யாவுக்கு. அது யூத் ஃபெஸ்டிவல் இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. ஸோ 120 countries from all over the world participated in the youth festival.
So we got the first prize for the Indian classical dance and third prize for the folk dance. அது லலிதாவா ராகினியா? Ragini. ஓகே. Yeah. Lalita got married by the time. 57 கல்யாணம் ஆச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க சினி ஃபீல்டுக்கே வரல. So that was KPS Menaman was the ambassador to Russian ambassador. அங்கே போனோம். அப்போ தான் நான் ஒரு ஆர்டிஸ்டுக்கு இவ்வளோ மதிப்பு அங்கே இருக்குன்னு, பிகாஸ் ராஜ் கபூர் தான் ஃபஸ்ட்டு மூவியே அந்த ரஷ்யாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது. இந்தியன் மூவி லைக் அவாராங்கிற மூவி தான் ஃபஸ்ட்டாக ஸ்க்ரீன் பண்ணது அங்கே சோவியத் யூனியனில். ஸோ அங்கே நாங்கள் போன போது ராஜ் கபூர் அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க. ராஜ் கபூரோட அப்பா பிருத்விராஜ் கபூர், அவர் அந்த ரஷ்யன் மூவியில் நடித்தார். ஸோ என்ன ரெக்கமெண்ட் பண்ணது நர்கிஸும் இருக்காங்க அந்த படத்தில். அப்படியா? அந்த படத்து பேர் வந்து பரதேசி. அது ரஷ்யன் பேர் வந்து அஃபனாசி நிகிதன், ரஷ்யன் லாங்குவேஜில். அப்போ தான் நான் தங்கியிருப்போ ரஷ்யன் கற்றுக்கிட்டேன். ஸோ ரஷ்யன் நல்ல ஃப்ளூவெண்ட்டாக பேச தெரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியும். அப்போ ராஜ் கபூர் கார்லோவி வாரி அவார்டில் ஜாக்தே ரஹோன்னு ஒரு படம் எடுத்து அதில் பெரிய கிராண்ட் ப்ரீன்னு ஒரு அவார்டு வந்து அவர் வந்தார். வந்தபோது வீவர் ஆல் ஒரே ஒரு ஹோட்டல் தங்கியிருந்தோம். அப்போது நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு கிராம்லினுக்கு போனோம், ரெட் ஃபோர்ட்டுக்கு போகணுன்னு சொன்னோம். அவர் சொன்னார் கூட்டிகிட்டு சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். அப்போது குர்ஷேவன் புல்கானியனை பார்த்தோம். அப்போ அவங்க ரஷ்யன் நேஷ்னல் ஆந்தம் நிறுத்திட்டு ராஜ் கபூர் பார்த்துட்டு they started playing அவாராகும். That's in honor. அப்போ ரஷ்யன் பீப்புள் ஆர் நேமிங் தேர் சில்ட்ரன் ராஜ்னு நேம் வைக்கிறாங்க, நர்கிஸ்னு வைக்கிறாங்க. அப்படியா? ஏன் அந்த படத்தில் என் பேர் வந்து லக்ஷ்மி. ஓகே. நான் வந்து ஒரு டான்ஸர், அஜந்தா எல்லோர கேவ்ஸில் எடுத்தது. அப்போ அந்த படம் பார்த்துட்டு அந்த சில்ட்ரனை லக்ஷ்மின்னு பேர் வைக்கிறாங்க, பத்மினின்னு கூட பேர் வைக்கிறாங்க. இன்னும் ரஷ்யன்ஸ்ல வந்து பத்மினின்னு பேர் இருக்குது, அங்க இருக்கு லக்ஷ்மின்னு பேர் இருக்கு. அதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த மேரானாம் ஜோக்கர்ல 1970ல. அது ரொம்ப லேட்டா வந்து லேட்டா, பிகாஸ் நான் இந்த ஊருக்கு வரதுக்கு முந்தி தான். ஓகே ஓகே. 70ல தான் இங்க வந்த அமெரிக்காவுக்கு. ஸோ நீங்க 17 வயசுலயே நீங்க வந்து ஒரு டான்ஸ்ல யூ பிகேம் a very professional இல்லையா? நீங்க அந்த 3 ட்ராவன்கோ சிஸ்டர்ஸ். ஆமா, அது 17 வயசுலயே எப்படி உங்களுடைய அந்த இல்ல 4 வயசுல தான் ஃபர்ஸ்ட் நான் கதகளி கத்துனேன். ஓகே. மை குரு வாஸ் குரு கோபிநாத் ட்ரிவாண்ட்ரத்தில். அதுக்கப்புறம் 10 வயசுல பரதநாட்டியம் அரங்கேற்றம் ஆச்சு. அது எப்படின்னா ட்ரிவாண்ட்ரத்தில் இந்த விஷுவல் எஜுகேஷன் ஒன்று இருக்கு. ஸோ பத்மா சுப்ரமணியம் இருக்காங்களே, உலகத்திலே வேர்ல்ட் ஃபேமஸ் டான்ஸர், who is here now in America. Okay. Today she is performing in Tampa. அப்படியா? ரைட். அவங்க அப்பா கே சுப்ரமணியம் is a very big director. He's a producer, director. He has also acted in a movie called Anandasayanam. அந்த காலத்தில் மலையாள படமா? தமிழ்ல. ஓகே. பக்த குச்சேலா அப்படின்னு நிறைய வந்தே மாதரம் அப்படி பெரிய பேட்ரியாட்டிக் மூவிஸ்லாம் எடுத்தவர். அது பத்மாவோட அப்பா. அவங்க விசிட் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த குழந்தைங்க இப்படி நல்லா ஆடுறாங்களே, கதகளி ஆடுறாங்களே, why don't you teach பரதநாட்டியம்? அப்போ எங்களுக்கு எப்படி போகிறது, how to go about தெரியாது. ஸோ அவர் சொன்னார், நாதசுர வித்வான் ஒருத்தர் வீரசுவாமி பிள்ளைன்னு, அவரும் அங்கே ஆஸ்தான வித்வான் டிராவன்கோர் பேலஸில். அவரும் திருவிடமருதூர், எங்கள் குருவும் திருவிடமருதூர் மகாலிங்கம் பிள்ளை. அது பரம்பரை. அவங்க அவரை வரவழைச்சாருண்ணா அப்படின்னா, இப்போ எங்கள் பெரியம்மா சொன்னாங்க வரவழைக்கலான்னு சொல்லிட்டு அவர் வந்து, அவர் கல்யாணம் ஒரு மாதம் தான் ஆச்சு. மறைந்திருந்து பார்க்கும் மர்ம
நான் சொன்னேனே அந்த ஒரு மாதம் ஆச்சு கல்யாணம் ஆகி. அதுக்கப்புறம் அவர் வந்து எங்கள் வீட்டிலே தங்கி மார்னிங் வந்து காலையில் ஒரு 7 o'clock அந்த மாதிரி போகணும். அந்த காலத்தில் we are very conservative family, ஜாயிண்ட் ஃபேமிலி. ஒரு வீட்டிலே நாங்கள் எத்தனை பேர், எனக்கு வந்து 6 cousin brothers இருக்காங்க. அம்மா வழியிலே அப்பா வழியிலே? அம்மா வழியில். ஓகே. அம்மா வழியில் அம்மாவுக்கு அக்காவுக்கு 6 boys, கேர்ள்ஸ் கிடையாது. ஸோ அதனால கேர்ள்ஸ்னா அது ரொம்ப எல்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு. இப்போ 4 வயசுல ஸ்டேஜில் அடியாச்சு. அதுக்கப்புறம் அவரை வர வச்சு ஒரு வருஷம் 6 மாதம் தான் பரதநாட்டியமாக கற்றுட்டோம். 10 வயசுல அரங்கேற்றம். விக்டோரியா டவுன் ஹால்னு அங்கே இருக்கு திருவாரூரத்தில். அங்கே அரங்கேற்றம் நடந்தது. 3 பேருமே ஆடினீங்களா அதில்? இல்லை, ராகினி ரொம்ப குழந்தையா இருந்ததுன்னா அவள் ஆடினேன், நானும் லலிதாவும் ஆடினோம். அப்போ என்ன அலாரி பூஜை திசரம் அந்த மாதிரி எல்லாம் ஆடும்போது அப்போ என்ன சினிமாவில் சேர்ந்த ஒரு டான்ஸ் ஆடணும் அப்போவே. அப்போ நான் வந்து நாட்டிய கலையே கவலையை தீர்ப்பது நாட்டிய கலைன்னு ஒரு பாட்டு அசோக்குமார் படத்துல ராஜகுமாரி அம்மா ஆடி இருக்காங்க. அந்த டான்ஸ் நாட்டக்குறிஞ்சி ராகம். கவலையை தீர்ப்பது நாட்டிய கலையே அந்த பாட்டு, அது நாட்டக்குறிஞ்சி ராகத்துல. அதுக்கப்புறம் எங்க அக்கா வந்து வேலவனே உன்னை தேடி ஒரு மடந்தை விடிய போ அந்த மாதிரி பாட்டு அதை ஆடினாங்க. அப்புறம் தில்லானா அசோக்குமார் படத்துல எம்ஜிஆர் கூட ஒரு காவலாளியா வருவார். ஆமா, வருவாரு. அதுதான் அந்த தியரிட்டிக்கலி அவருடைய ஃபர்ஸ்ட் படம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு காவலாளியா ஒரே சீன்ல வந்து அப்படி போயிடுவாரு. சதி லீலாவதின்னு ஒரு படம் வந்து அது மாலதி கூட அதுவும் ஆக்ட் பண்ணிருக்காரு. ஓகே. சோ அப்ப நீங்க இந்த இதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி உங்களுக்கு சினிமாவுல? ஆமா, இந்த கவலையை தீர்ப்பது நாட்டிய அது அரங்கேற்றத்துல. ஓகே ஓகே ஓகே. அரங்கேற்றத்துல பண்ணோம் அது. ஓகே ஓகே ஓகே. அப்ப என்னன்னா அப்போ எல்லாம் பரதநாட்டியம் ட்ரெஸ்ஸா தைக்கிறது கிடையாது. அப்பெல்லாம் வாத்தியரே அந்த சிஷியருக்கு ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க. சரி 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 சரி. அது என்ன 8 ஆடு சாரி மெலிசா இருக்கும்போது 8 ஆடு சுத்தி சுத்தி அந்த வெயிட்டை தூக்கிக்கிட்டு நீங்க ஆடணும். இப்பெல்லாம் ரெடிமேடா தச்சு அப்படியே டக்குன்னு ஃபிட் பண்ணி போயிட்டுறாங்க. அதுக்கப்புறம் இது முடிச்ச ஸ்கூலுக்கு வர போகணுமே. ஆமா, முதல்ல காலையில போய் அது என்ன ஒரு இதுக்காக ஒரு இந்த மாதிரி வண்டி இல்லையா, ஒரு கோச்மேன் மாதிரி ஒரு ஜெட்கா இல்ல மாட்டு வண்டி. மாட்டு வண்டியா? மாட்டு வண்டியில பரதா போட்டு வெளியில யாரும் தெரியக்கூடாது அந்த மாதிரி போவோம். சில வாட்டி கார்ல போவோம். என்னோட அண்ணா எல்லாம் மெட்ரி இருந்தாருன்னா சில வாட்டி குதிரையில கொண்டு போவாரு. அப்புறம் அங்கே ஸ்கூலில் டான்ஸ் பழகிட்டு பெரியவங்க கூட பழகுவோம், சின்னவங்க கூட பழகுவோம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஸ்கூலு, ஒரு செபரடி குதிச்சா போதும் பள்ளிக்கூடம். திரும்பி டான்ஸ் கிளாஸ், திரும்பி வீட்டில் வந்து தான் பரதநாட்டியம். பரதநாட்டியத்துக்கும் கதகளிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பரதநாட்டியத்தில் காலை சேர்த்து வைக்கணும், கதகளிலே காலை இப்படி வச்சு வைக்கணும். அப்போ எங்கள் வாத்தியார் சொல்லுவார், அப்படி நீ கதகளியில தான் காலை இப்படி வைக்கணும், பரதநாட்டியத்தில் சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னா அந்த டெண்டர் ஏஜில் பயங்கர கன்ஃபியூஷன் அது இல்லையா. இது மட்டும் இல்லாமல் வீணை பாட்டு இதெல்லாம் கற்றுக்கணும். இதெல்லாம் என்னென்ன கற்றுட்டோன்னு ராத்திரி எங்கள் அம்மாவுக்கு ஆடி காட்டணும். ஒரு ரிப்போர்ட்டு அவங்க சொல்லுவாங்க, சாப்பாடு முடிச்சோன்னு சொல்லுவாங்க, என்னென்ன கற்றுக்கிட்டேன் நான் பார்க்கணும் ஆடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதில் ஆடி காட்டணும். தூங்கும்போது மணி 1 ஆகும். தூக்கத்திலேயும் தித்தித்தைன்னு காலு மட்டும் தித்தித்தை வரும். அந்த மாதிரி நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன், அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன். நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன், அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன். மோகத்திலே என்னை மோக வைத்து
ஒரு ஓரத்திலே நின்ற கள்வனை போல், ஒரு ஓரத்திலே நின்ற கள்வனை போல், மாலவா வேலவா மாயவா ஷண்முகா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? மானாட மலராட மதியாட நதியாட மங்கை இவள் நடனமாட, வானாட மண்ணாட கொடியாட இடையாட வஞ்சி இவள் கைகளாட, சுவையோடு நானாட எனை நாடு இது வேளை விரைவினில் துணையாக ஓடி வருவாய். தூயனே மாலவா மாயனே வேலவா எனையாளும் ஷண்முகாவா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? சரி, அப்போ அந்த பிரேக் ஒரு சினிமாவுக்குள்ள உங்களை கொண்டு வந்தது எது? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சினிமாவுக்குள்ள சொல்கிறேன். அது இன்னொரு கதை. எனக்கு அப்போ ஒரு 8 வயசு இருக்கும். ஓகே. கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் தீய மதுரம் ஆமாம். எங்கள் ஊரில் வஞ்சி புவர் ஃபண்டுன்னு இருக்கு, ஓஹோ. ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன். அங்கே ப்ரிசைட் பண்ணுறதுக்கு கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் வந்தார். வந்தால் நாங்கள் டான்ஸ் பண்ணதுன்னா பாரிஜாத புஷ்பாபகரணம், பாரிஜாத மலர் இருக்கு இல்லையா, கிருஷ்ணனும் பாமா ருக்மிணி, அதில் வந்து எனக்கு நாரதர் வேஷம், நாரதராக நடித்தேன். நான் நடிக்கும்போது எங்கள் பெரியம்மா என்னென்னா, நான் ரொம்ப பெட்டு, என்னால் தான் என் சிஸ்டர்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. இல்லைன்னா எங்கள் ஃபேமிலியில் யாரும் டான்ஸர்ஸ் கிடையாது. பிகாஸ் அப்போல்லாம் டான்ஸர் அந்த காலத்தில் டான்ஸ் கற்றுக்கிறதெல்லாம் அந்த ஒரு காஸ்டில் இருக்கவங்க தான் கற்றுக்குவாங்க. ஓகே ஓகே. இப்போ எல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய அசெட் இல்லையா. அப்போது என்எஸ் கிருஷ்ணன் வந்து ப்ரிசைட் பண்ணும்போது, நாரதரா பண்ணும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, எனக்கு இந்த பித்தளையெல்லாம் கொஞ்சம் அலர்ஜி. அந்த ஒரு டான்ஸுக்காக, ஒரு பர்ஃபார்மன்ஸுக்காக எங்கள் அம்மா அந்த ருத்ராட்சம் தானே நடந்து போடுவார், அதெல்லாம் தங்கத்திலே பண்ணாங்க. ஓகே. பண்ணி அதை பண்ண வச்சோடனே ஏதோ நான் பண்ணிட்டேன். நாரதரா பண்ணோடனே என்எஸ் கிருஷ்ணன் வந்து சொன்னார், உண்மையாக ஒரு வெள்ளிக்கோப்பை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதா பிளானு. உண்மையாக அந்த வெள்ளிக்கோப்பை வந்து அந்த சின்ன பொண்ணு நாரதர் அடித்த பொண்ணுக்கு தான் கொடுக்கணும். இருந்தாலும் இவங்கெல்லாம் இன்சிஸ்ட் பண்ணுறதுனால இந்த கிருஷ்ணனுக்கு கொடுக்குறேன், வருங்காலத்தில் நீ பெரிய நடிகை வருவேன்னு சொல்லிட்டு என்னை தலையில் தூக்கி வச்சு ஆசீர்வாதம் பண்ணார். கரெக்டாக ஆஃப்டர் 8 இயர்ஸ், 8 வயசு, எனக்கு 16 வயசு போது என்எஸ் கிருஷ்ணன் தான் முதல்ல எனக்கு மணமகள்னு ஒரு படத்தில் அந்த ஹீரோயினாக நடிக்க சான்ஸ் கொடுத்தார். அந்த படத்தில் அந்த சின்னஞ்சிறு கிளியே இருக்கு, பாட்டு எல்லாம் இன்பமே இருக்கு, பாவி என்னும்படி பாவி இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் நான் ஆக்ட் பண்ண தமிழ் படம். ஹீரோயினா. அப்போ எனக்கு டிஏ மதுரம்மா தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எம்எஸ் சுபலட்சுமி அம்மாவோட பொண்ணு, வளர்ப்பு பொண்ணு ராதா விஸ்வநாதன், அவங்க அரங்கேற்றத்தில் போட்ட நகை தான் எனக்கு நான் போட்டிருக்கேன். நெத்தி சுட்டி, இந்த தலை சாமான் எல்லாம். அப்போ எம்எஸ் அம்மா, நான் போன வருஷம் என்னுடைய நெவ்யூ கல்யாணம் வச்சு, அப்போ நான் போன போது எம்எஸ் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா இந்த நகை தான் போட்டேன். அது ஒரு லக்கு. அதுலேருந்து அதுக்கப்புறம் 1952 நான் பணம்ங்கிற படத்தில் ஃபஸ்ட்டு சிவாஜி கணேசன் நடிச்சேன். அது கண்ணதாசனுடைய ப்ரொடக்ஷன். நீயும் என் நாட்டம் சீக்கிரம் மாமியார் விட்டு போகணும், அதான் என் பிரார்த்தனை. நான் வர்றேன். ஜீவா, ஏம்மா கலங்கற? ஊர்ல உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க.
ஆனா நானும் நீயும் அப்பா அழாதம்மா. செய்யறது எருக்கும் செடியில ரோஜா மலரை எதிர்பார்க்க முடியுமாம்மா? நமக்கு வாய்த்த சம்பந்திகள். அப்பா, அப்படி நினைத்துக் கொண்டே இருந்தால் நெருப்பில் விழுந்த தளிராகத்தான் போய்விடும் என் வாழ்வு. ஜீவா, அப்படியெல்லாம் பேசாதேம்மா. உன் சந்தோஷத்துக்காக மரணத்தை கூட மகிழ்ச்சியோட வரவேற்பேன். நம்பு. நேர்லயே போறேன். உன் மாமா கிட்ட நியாயம் கேட்க. அப்பா, மாமாவிடமோ அல்லது அவரிடமோ கோபமாக எதுவும் பேசிவிடாதீர்கள் அப்பா. சரியம்மா, நீ ஜாக்கிரதையா வீட்டை கவனிச்சுக்கோ. நான் போயிட்டு வரேன். அதுல இருக்கே நல்ல பெண்மணி, இது நல்ல பெண்மணி தாய் நாட்டை போல. அதுதான் தங்கவேலுவோட ஃபர்ஸ்ட் படம். தங்கவேலுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி அது. ஓஹோ. ஸோ இது வந்து 1957 52ல. ஓ, சிவாஜி பத்மினியோட ஃபர்ஸ்ட் படம். ஓகே. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா 52ல் அதை ஃபர்ஸ்ட் படம் வச்சா அன்னைக்கு சிவாஜி கணேசன் கல்யாணம். ஓஹோ. எங்க சினிமால எனக்கு சிவாஜி கணேசன் கல்யாணம். ஓகே. பணம் படத்துல. அதுக்கப்புறம் இத்தனை 60 படத்துல சேர்ந்து ஆக்ட் பண்ணி. 60 படம். ஓஹோ. நீங்க தான் நான் நினைக்கிறேன் அவர் கூட அதிகமா நடித்த ஹீரோயின் இல்லையா? ஓஹோ. ஸோ பணத்துக்கு அடுத்த படம் என்ன பண்ணீங்க சிவாஜி சார் கூட? பணத்துக்கு அடுத்த மாதிரி கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி 1954. 53ல வந்து உத்தமபுத்திரன். அந்த உத்தமபுத்திரன் 55. ஓஹோ. தூக்கு தூக்கில லேட்டா வந்தது. ஓஹோ. எம்ஜிஆரோட எப்போ நீங்க நடிக்க ஆரம்பிச்சீங்க? எம்ஜிஆரோட ஃபர்ஸ்ட் நடிச்ச படம் இது மன்னாதி மன்னன் மதுரை வீடு. ஓ எஸ். ஆடல் காளிது. இந்த நிகழ்ச்சி என் மனதை விட்டு என்றும் நீங்காது. இந்த நாடே அப்படித்தான் புகழ்கிறது. ஆசைக்கு நன்றி. உங்கள் பாராட்டு என் இதயத்தை விட்டு என்றும் நீங்காது. வாழ்க. வீரா, போகலாமா? தகதாம் தகதாம் தாம் தின் தாம் தது தக சொல்லு தாம் தது தக சொல்லு தாம் தது தக சொல்லு தது தகிந்த தது தன சொல்லு திமி தன தன சொல்லு திமி தவறு கிடக்கடா தின் ஜென் த தொம் கத தின் ஜென் த தொம் தது கிட்ட தொம் மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல. ஸோ மதுரை வீரன் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட்.
அதுல கூட அந்த கதையில வந்து அந்த எம்ஜிஆர் கடைசியில இறந்து போற மாதிரி அது நிறைய ரசிகர்களை ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க இல்லையா? இல்ல மதுரவேலும் கதை கதைக்கு தகுந்த மாதிரி தான், உண்மையான கதை தானே, அது எப்படி மாற்ற முடியும்? அதுக்கு அப்புறமா எம்ஜிஆர் வந்து அந்த மாதிரி இறந்து போற மாதிரி எந்த கதையும் வைக்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டிருங்க இல்லையா? எம்ஜிஆருடைய படத்துல 2 படம் தான் அந்த மாதிரி வந்தது. அது ரசிகர்கள் வந்து இன்னொரு படம் அதப்போ பழைய படம், அதுலயும் எம்ஜிஆர் இறந்து போற மாதிரி வரும். அதனால அதுக்கப்புறம் யாருமே வைக்கிற அந்த மாதிரி. பட் எம்ஜிஆர் மாதிரி ஒரு நல்ல குணம் இருக்கிறவங்க அது கொடுக்கும் மனப்பான்மை இருக்கு. கலை மாறி கண்டதாலே நிலை மாறி கெஞ்சுதே, கலை மாறி கண்டதாலே நிலை மாறி கெஞ்சுதே. வளர்காதல் அன்பினாலே வரும் வார்த்தை கொஞ்சமா, வளர்காதல் அன்பினாலே வரும் வார்த்தை கொஞ்சமா. மலர் போன்ற உன்னை கண்டால் கவி பாட பஞ்சமா, மலர் போன்ற உன்னை கண்டால் கவி பாட பஞ்சமா. ஈருடல் ஓருயிரானோ இன்பம் காண்போம் வாழ்விலே, ஈருடல் ஓருயிரானோ இன்பம் காண்போம் வாழ்விலே, காண்போம் வாழ்விலே, காண்போம் வேறென்றால். வெரி நைஸ். எம்ஜிஆருக்கு தகுந்த மாதிரி எம்ஜிஆர் என்ற குணம், சிவாஜிக்கு தந்த சார்ந்த சிவாஜி, இன்னொரு சிவாஜி பிறக்கவும் முடியாது. அந்த era is finished. இப்போ இந்த எம்ஜிஆரை பற்றி சொன்னீங்க இல்லையா, அந்த மன்னாதி மன்னன் படத்தில் இந்த கனிய கனிய மழலை பேசும் கனிய கனிய மழலை பேசும் பொன்மணி. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த உங்களுடைய கண்ணாலேயே நடிச்சிருப்பீங்க நிறைய ஷாட், உங்களுக்கு நிறைய க்ளோஸ்அப்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில். ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த ஜூம் லென்ஸ் எல்லாம் கிடையாது. அது இன்னொரு கதை இருக்கு. ஜூம் லென்ஸ் முதல்ல வந்தது இதில் உத்தமபுத்திரனில். ஓ, அங்கே உத்தமபுத்திரன்ல ஜூம் லென்ஸ் வந்துடுச்சா? உத்தமபுத்திரனில் நாங்கள் இதில் மைசூரில் பிருந்தாவனில் தான் ஷூட் பண்ணோம். எந்த பாட்டுன்னு தெரியுமா? இந்த என்ன பாட்டு, ஒரு சாவி இருக்கிற பாட்டு, உன்னழகை கன்னியர்கள் சொன்னதுனாலே, அந்த பாட்டு முன்வசமாயானதினாலே, அந்த பாட்டு. அந்த பாட்டும் போது யாரோ ஒரு ஃபாரினர்ஸ் வந்து அங்கே விசிட் பண்ண டூரிஸ்ட் வந்து ஜூம் லென்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வின்சென்ட்டுங்கிற கேமராமேன் சொன்னாங்க இந்த பாரோ பண்ணலாமான்னு சொல்லிட்டு அந்த அவங்ககிட்ட பாரோ பண்ணி அந்த ஜூம் லென்ஸில் தான் அந்த எடுத்தாங்க அந்த ஷாட். Vincent is a great genius camera. நிறைய புதுமைகள் கொண்டு வந்திருக்காரு தமிழ் சினிமாவுக்கு. நிறைய வின்சென்ட், அப்புறம் பிஎன் சுந்தரம். ஆமாம்,
அசிஸ்டன்ட் நிறைய படத்துல மீண்ட சொர்க்கம்லாம் அவங்க தானே. மீண்ட சொர்க்கம் ஸ்ரீதருடைய படம், அமரதீபம். ஸ்ரீதருடைய ஆஸ்தான கேமராமேன் இல்லையா அவரு சுந்தரம். எதிர்பாராதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ரீதர் கதை எழுதுனது. நிலை மாறினதன் முன்னாலே, சிந்தை நிலை மாறினதாலே எல்தன் முன்னாலே செம்பவழம் நெருங்க கண்டேன் எல் மனம் போலே, செம்பவழம் நெருங்க கண்டேன் எல் மனம் போலே. முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, உள்ளம் உறவாடும் தன் அன்பாலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. ஸோ இப்போ உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு டைரக்டர் வந்து ஏபி நாகராஜன். அந்த தில்லானா மோகனாம்பாள் எப்படி ஆரம்பிச்சார் அவர்? அது கொத்தமங்கலம் சுப்புவோட கதை அது. ஆமாம். ஸோ அது உங்ககிட்ட எப்படி வந்து முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணினாரு? நீங்கள் அந்த கதை படிச்சிங்களா அந்த படம்? அது நான் ஆனந்த வீடனில் வந்த கதை, அது தொடர்கதை. ஓகே. அப்போது ஏபின்னு சொன்னார், இது மாதிரி ஆக்ட் பண்ண சொன்னாங்க. ஓகே, ஏன்னா அதில் டான்ஸுக்கு முக்கியத்துவம் இல்லையா. அண்ட் டைட்டில் இஸ் ஆல்சோ மை நேம் மோகனாம்பாள். மோகனாங்கி அப்படின்னு. அது நாகேஷ். நான் என்னுடைய நாதஸ்வரத்துல ஒரு தில்லானா வாசிக்கிறேன், அதுக்கு உன்னால நாட்டியம் ஆட முடியுமா? நானும் என் கால்ல சிலங்கையை கட்டிட்டு ஒரு மேடையில ஆடுறேன், அதுக்கு உங்களால நாதஸ்வரம் வாசிக்க முடியுமா? வாசிட்டா நான் ஆடிட்டா? நீ ஆடிட்டா அன்னையில இருந்து நான் நாதஸ்வரத்தையே தொடறதில்லை. நீங்க வாசிட்டா அன்னையில இருந்து நான் கால்ல சிலங்கையை கட்டுறதில்லை. அப்படியா? அப்படிதான். சந்தோஷம் சந்தோஷம். காலம் வரும், சந்திப்போம். அதுல நடிச்ச எத்தனையோ பேர் ஆர்டிஸ்ட் எல்லாரும். மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் நாட் தேர். பாலையா இல்ல, சிவாஜி கணேசன் இருக்காரு, நாகேஷ் இருக்காரு, நான் இருக்கனே, நான் மனோரமா இருக்காங்க. ஆமா, மனோரமா லாஸ்ட் இயர் வந்திருந்தாங்க எங்க டிவி ஸ்டேஷனுக்கு இன்டர்வியூ பண்ண. ரொம்ப அற்புதமான இன்டர்வியூ. ஆமா, வந்திருந்தாங்க போல இருக்கு உங்களை மீட் பண்ண. இல்லையா? இங்க வரல. ஓஹோ, ரொம்ப நாளைக்கு முந்தி வந்தாங்க. அப்போ இன்னொரு ஒரு ப்ரோக்ராம்ல நாங்க எல்லாம் சேர்ந்து டொராண்டோல தான், சம்வேர் இன் கனடா. அது 13 வருஷத்துக்கு முந்தி. இப்போ அந்த பாட்டு இருக்கு இல்லையா, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அதுல நீங்க அந்த முதல்ல ஒரு நவரசத்தையும் நவரசம் இருக்கும். சோ அது என்ன தனித்தனியா கட் பண்ணி எடுத்தாங்களா? இல்ல ஒரே ஷாட்ல. சும்மா சொல்லாதீங்க. அப்படியா? எதுக்கு சும்மா சொல்ல? இல்ல, அது அவ்வளவு தூரம் கஷ்டமான வேலை, அது ஒரே ஷாட்ல. எங்க தொழில் இல்ல. கரெக்ட். எந்த தொழில தான் கஷ்டம் இல்ல சொல்லுங்க. இந்த காலத்துல வந்து அந்த ஒவ்வொரு ரசத்தையும் ஒவ்வொரு டேக்ல எடுத்து முடிச்சு எல்லாத்தையும் ஒட்டி விட்டாங்க. அது கேவி மகாதேவனுடைய மியூசிக் இல்லையா, நவரசம் சொல்லிட்டு அந்த சண்முகப்பிரியா ராகத்துல வேரியஸ் இது பண்ணும்போது அந்த ஷார்ட் டைம்ல 9 ரசத்தை காட்டுற மாதிரி இது இந்த ஷார்ட்ல. ஸோ அது கேமரா வெரி டைட் க்ளோஸ் அப் வச்சு தான். அப்புறம் ஒரு புறம். ஆமா, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன. ஸோ அது வந்து ஒரு டான்ஸ் சப்ஜெக்ட், அந்த தில்லானா மோகனாம்பாள். ஸோ அதுக்கு பிறகு நீங்க ஏபி நாகராஜன் படத்தில் நிறைய வந்திருக்கிறீங்க. ஆமா, திருவருட்செல்வர். அதுல அந்த மன்னவன் தானடி. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கல்யாணி ராகம் இல்ல, கல்யாணி மன்னவன் வந்தானடி தோழி
அப்படியே ஒரு சிவாஜி அவர் ஒரு வாக் ஒன்று டிபிக்கலா அந்த மிருதங்க நடைக்க ஒரு வாக் ஒன்று மன்னவன் வந்தானடி தோழி மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி தோழி மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி மாயவனோ தூயவனோ நாயகனோ நான் அறியேன் மாயவனோ தூயவனோ நாயகனோ நான் அறியேன் மன்னவன் வந்தானடி தோழி செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் வண்ண சந்தத்திலே கவிதை சரம் கொடுப்பேன் செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் வண்ண சந்தத்திலே கவிதை சரம் கொடுப்பேன் மூன்று தமிழ் மாலை சூட்டிடுவேன் மூன்று தமிழ் மாலை சூட்டிடுவேன் இனி முப்பொழுதும் கற்பனையில் அற்புதமாய் வாழ்ந்திருக்கும் மன்னவன் வந்தானடி தோழி மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி. அதுல ஒரு புதுமையா செஞ்சிருந்தார் ஏபி நாகராஜன். அந்த ஒவ்வொரு சிற்பத்தை வச்சுட்டு நீங்க அந்த சிற்பத்துல இருந்து வர்ற மாதிரி திரும்ப போய் அதுல மர்ஜ் பண்ற மாதிரி அந்த ஐடியா எப்படி? பூவிய பூவினில் மேனிகள் ஆடிட நாயக நாயகி பாவனை காட்டவரும் மன்னவன் வந்தானடி சரிகம பதனி துரமொடு ஜதியோடு நாத கீதராக பாவம் தான் பெறவே மன்னவன் வந்தானடி தின்னம் ததி குத்தக ஜனக்கு குத்ததி குத்தகிட்ட தத்திங் குத்தக ஜனக்கு தத்தி தத்தகிட்ட கிடகிடம் தகதகிட்ட கிடகிடம் தகதத்தம் கிடதத்தம் கிடதத்தம் காதர் கவிதை கடலென பெருகிட மாதர் மனமும் மயிலென நடமிடவே மன்னவன் வந்தானடி தத்ததி தத்தன தரல தரல ஜொல்ல ஜொன்னு தத்திமி ஜொல்ல திமிதக்கிறது தங்கடகடகடகடகட திருமலர் மணமுற குறுநகை நலம் பெற மலர் வீழ்ச்சி வந்திட தனிதழ் கனிந்திடவே மன்னவன் வந்தானடி தித்தித்தாலது சம்பொற்கிண்ணம் தத்தித்தாவிழும் தங்கக்கிண்ணம் சித்தத்தால் ஒரு காதர் சின்னம் தத்தித்தாவில பாவை முன்னம் என் மன்னவன் அது ரொம்ப ஈஸி ஒன்றும் கிடையாது. அது அப்பவே
ஒரு நாளைக்குள்ள எல்லாம் இருக்கணும். பிகாஸ் அந்த கேமராமேன் அதை சாக் மார்க் பண்ணியாச்சுன்னா அந்த ஸ்டுடியோலே போய் ட்ரெஸ் ரூம் பண்ணி அங்கேயே போய் சேஞ்ச் பண்ணிட்டு உடனே பண்ணணும். பிகாஸ் கேமரா ரிவர்ஸ் பண்ணி வைப்பாங்கல்ல, அப்போ அப்படி தான் உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், வரணும். ஆனால் அந்த டான்ஸில் நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன் கடைசியில். என்ன தப்பு பண்ணீங்க? பிகாஸ் ஒரு எடுக்கும்போதே 12 o'clock இந்த நைட்டு ஒரு 3 இமேஜ் வரும்போது இந்த இமேஜை ஸ்டாப் பண்ணி அந்த சேஞ்ச் பண்ணி இங்கே இன்னொரு வரணும், இங்கே வரணும். 3 வரும்போது 1ல் கை சரியாக வைக்கல நான். அப்போ ஏபிஎன் சொன்னாலும் இன்னைக்கு பேக்கப் பண்ணலாமா? நான் சொன்னேன் முடியாதுன்னா இன்றைக்கே முடிச்சோன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிள்ளையார் கோவில் இருந்தது, 108 தேங்காய் பிள்ளையாருக்கு உடைச்சு பண்ணோன்னே ஓகே சரியா வந்துடுச்சு. அப்போல்லாம் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. நீங்கள் அதை அப்படியே லைவாக பண்ணேன் நான். அந்த சாங் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? அந்த சாங் வந்து 5 days. வா, அந்த ஒரு 4 minutes சாங். எஸ். அதில் அந்த கிரேட்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் டான்ஸ், அதுக்கு பேக்கிங் கொடுக்குற சுசீலாவோட வாய்ஸ். நிறைய உங்களுக்கு சுசீலா தான் நிறைய பாடியிருக்காங்க இல்லையா? அஃப்கோர்ஸ் மற்றவங்க கூட நிறைய பாடியிருக்காங்க, பட் சுசீலா தான் உங்களுடைய வாய்ஸுக்கு, உங்களுடைய பாவத்துக்கு. சுசீலா மட்டும் இல்லை, எம்எல் வசந்தகுமாரி, அந்த எம்ஜிஆரும் நீங்களும் செய்கிற ஒரு டான்ஸ். காலமெல்லாம் வழிப்பறி கொள்ளை, கண்ணம் போட்டு பிழைப்பதும் கொள்ளை. காலமெல்லாம் வழிப்பறி கொள்ளை, கண்ணம் போட்டு பிழைப்பதும் கொள்ளை. கனவில் கூட வேண்டாம் ஐயா நல்லா கேளுங்க, கனவில் கூட வேண்டாம் ஐயா நல்லா கேளுங்க, ஐயா நல்லா கேளுங்க, ஐயா நல்லா கேளுங்க. ஊரையடிச்சு பிழைக்கவும் வேண்டாம், ஊரையடிச்சு பிழைக்கவும் வேண்டாம், யாரும் கூண்டி பயப்பட வேண்டாம். ஊரையடிச்சு பிழைக்கவும் வேண்டாம், யாரும் கூண்டி பயப்பட வேண்டாம். ஏறி பிடிச்சு மானம் பெரிதாய் வாழ வேணுங்க, ஏறி பிடிச்சு மானம் பெரிதாய் வாழ வேணுங்க. நாமே வாழ வேணுங்க, நாமே வாழ வேணுங்க. ஏற்றி பிழைக்கும் தொழிலே சரிதானா எண்ணி பாருங்க ஐயா, எண்ணி பாருங்க ஐயா, எண்ணி பாருங்க. தகதம் தகதம் தாம் தின் தாம் தது தக சொல்லு தாம் தது தக சொல்லு தாம் தது தக சொல்லு தது தகிண்ட தது தல சொல்லு திமி தது தல சொல்லு திமி தவறுகிறதா திங் ஜென் த தொம் குத திங் ஜென் த தொம் தது கிட்ட தொம் மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல. அப்புறம் இது இருக்கே மதுரைவில் நாடகமெல்லாம் கண்டேன் உந்த நாடும். ஜிக்கியும் டிஎம் சௌந்தரராஜனும் பாடியிருப்பாங்க. கன்னி பருவனினும் கட்டழக தேரினிலே என்னையே ஆள்கொள்ள இசைந்து வந்த மணவாளா, அன்னம்
அண்ணம் நடை பயில அசைந்து வரும் பூங்கொடியே உன் அழகை பார்த்திருக்கும் அழகை பார்த்திருக்கும் என்னாலும் திருநாளே அலை பாயும் சென்றலானே இலை மேனி கொஞ்சாதே அலை பாயும் சென்றலானே இலை மேனி கொஞ்சாதே. பத்மினி அம்மா, அது தமிழ் சினிமா ஃபீல்டில் இந்த லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்ட்ரஸ் நீங்கள் தானே சொல்கிறாங்க இல்லையா? சொல்கிறாங்க எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. சினி ஃபீல்டில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, ரஷ்யன் இதுல எல்லாம் உங்களுடைய ஓன் வாய்ஸ்லயே நீங்க பேசுவீங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து இந்த டெக்னாலஜி ஹஸ் நாட் அட்வான்ஸ். அப்போ பேசிதான் ஆகணும். அப்புறம் இந்த காலத்து வசனம் எல்லாம் சின்ன சின்ன ஷார்ட் வசனங்கள் தானே, அது பேசுறது ஈஸி. ஆமா, அப்பெல்லாம் பக்கம் பக்கமா உங்களுக்கு பக்கம் பக்கமா. எனக்கு நாடக அனுபவம் கிடையாது. ஆமா, ஐ எம் ஒன்லி a dancer. எங்கூட நடிச்சவங்களுக்கு எல்லாம் நாடக அனுபவம் இருக்கு. லைக் சிவாஜி கணேசன் நாடகத்தில் இருந்தவர், எம்ஜிஆர் நாடகத்தில் இருந்தது, ஜெமினி கணேசன் நாடகத்தில் இருக்கல, ப்ரொஃபஸரா இருந்தாரு, நடிச்சாரு. பட் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க தனி டேலண்ட்ஸ் இருக்கு, கெப்பாசிட்டி இருக்கு. எம்ஜிஆர் cannot become சிவாஜி கணேசன், சிவாஜி கணேசன் can't become எம்ஜிஆர், or ஜெமினி கணேசன் cannot become anybody. He's only a காதல் மன்னன். இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு, which is very 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 considerable and very what to say. நீங்க இந்த ஜெமினி கணேசனோட படம் நடிச்ச படங்கள் இது வஞ்சிக்கோட்டை வாலிபன். ஆமா, அதுல ஒரு பெரிய ஒரு போட்டி ஒன்று நடக்கும் உங்களுக்கும் வைஜெயந்தி மாலாவுக்கும். அதான் அது கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே. டிஃபரண்ட் டான்ஸ் ஸ்டைல்ஸ் இல்லையா அதுல? அது சினிமா டான்ஸ் ஸ்டைல். ஓகே, அது இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் எனி பரதநாட்டியம் ஸ்டைல், பட் இட்ஸ் அ மிக்சட் ஸ்டைல். இது சினிமா டான்ஸ். அது மியூசிக்கு தகுந்த மாதிரி எந்த டான்ஸும் எந்த ஸ்டைலும் அடாப்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. சினிமா இஸ் அ மீடியா ஃபார் அ ஆர்டினரி லே மேன் என்டர்டெயின்மெண்ட், அண்ட் சினிமா இஸ் த ஒன்லி சீப்பஸ்ட் entertainment in India. In America you have club to go, you have everything. India la adu kedaiyadhe. Cheapest entertainment media is only cinema. ஒரு சாதாரண ஒரு ஒர்க்கருக்கு எல்லாம் வயல்ல எல்லாம் உழைச்சு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் சினிமா தான். மன்னிக்க வேண்டுகிறேன், உந்தன் ஆசையை தூண்டுகிறேன், என்னை சிந்திக்க வேண்டுகிறேன், கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன். மன்னிக்க வேண்டுகிறேன், உந்தன் ஆசையை தூண்டுகிறேன், என்னை சிந்திக்க வேண்டுகிறேன், கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன். மன்னிக்க வேண்டுகிறேன். தித்திக்கும் இதை உனக்கு என்றென்றும் அது எனக்கு, தித்திக்கும் இதை உனக்கு என்றென்றும் அது எனக்கு, நாம் பிரிவென்னும் ஒரு சொல்லை மறந்தால் என்ன, கண்ணோடு உண்டானது நெஞ்சோடு ஒன்றானது, உன்மேனி என் தோளில் நின்றாடும் இந்நாளில். மன்னிக்க வேண்டுகிறேன், உந்தன் ஆசையை தூண்டுகிறேன், என்னை சிந்திக்க வேண்டுகிறேன், கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன். மன்னிக்க வேண்டுகிறேன். எண்ணம் என்ற ஏடெடுத்து எழுதும் பாடலிலே
பொழுதும் இளமை கொள்ளும் இதயம் நான் வழங்க நீ வழங்க இன்பம் நாளுக்கு நாள் வளரும். மன்னிக்க வேண்டுகிறேன், உந்தன் ஆசையை தூண்டுகிறேன், என்னை சிந்திக்க வேண்டுகிறேன், கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன். முக்கனிக்கும் சட்ட